ஒரு நண்பருடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஐக்யூ 12 34,000ல ஒர்த்தா இல்லையா? அதுவும் 2 இயர்ஸ் ஓல்டு மொபைல் அல்லது ஐக்யூ நியோ 10 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஹேண்ட் மொபைல் அப்படின்னா ஒன்று மைண்டில் வச்சிங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ உங்கள் கையில் கொடுக்குறேன்னா, நீங்கள் மொபைலோடைய கண்டிஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணியிருந்தாலும் வாரண்ட்டி உங்களுக்கு கிளைம் ஆகாது 1 வருஷம் முடிஞ்சிருந்தாலே. ஸோ 2 வருஷம் நான் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறேன்னா ப்ரைஸ் வந்து பாதியாவது கம்மியாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 to 45,000ல் சேல் ஆகக்கூடிய ஒரு மொபைலு, அதில் கிட்டத்தட்ட ஒரு பாதி விலை, அதாவது 25,000ல் கிடச்சதுன்னா பெஸ்ட்டு டீல் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொன்னது எந்த மொபைல்னு எனக்கு தெரில, பட் நீங்கள் வந்து ஐக்யூ ஸ்டோரில் வாங்குறீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு டீலாக இருக்கும் 34,000க்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஸ்டோர் தான். ஐக்யூ ஸ்டோரில் உங்களுடைய பின்கோட் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பை நவ் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இப்போதைக்கு ரீஃபர்பிஷ்டுன்னு ஒரு யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க 12/256. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,000. அந்த 34,000ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு ஹேண்ட்செட் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு 1 இயர் வரைக்குமான வாரண்ட்டி கிளைம் ஆகும் எந்த டேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதிலேருந்து அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்றைக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அன்னையிலேருந்து 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டப்பாவிலே எப்படின்னு சார்ஜர் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரீஃபர்பிஷ்டு அப்படின்னும் போது ஒரு புதிய மொபைலுக்கான செட்டப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். ரீஃபர்பிஷ்டு 34,000க்கு 12/256 ஒர்த்தான ஒரு டீல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஐக்யூ ஸ்டோரில் பை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பை பண்ணலாம். நல்ல தரமான ஒரு பில்டு குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும் மொபைலு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியமாக உங்களுக்கு இருக்கும். அண்டு டெலஃபோட்டோ லென்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஐக்யூ ஸ்டோரில் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ ஒருவேளை என்ன மாதிரி வேறு யார் கையில் இருந்தோ இல்லை என் கையில் இருந்தோ நீங்கள் வாங்குறீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ என்ன மாதிரி தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஐக்யூ நியோ 10 அமேசான் ஐக்யூ ஸ்டோர் அதில் நீங்கள் அதே 12/256 36,000 இருக்குது. அதில் அடிக்கடி 2,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்படியும் இந்த செப்டம்பர் எண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேபி இதை விட இன்னொரு 2,000 3,000 கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் புதிய மொபைலாக எடுக்கிறதா இருந்தால் ஐக்யூ நியோ 10 அண்டர் 34,000ல் 12/256 எடுக்கலாம். அண்டர் 32,000ல் உங்களால் 8/256 எடுக்க முடியும். 128 ஜிபியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் ஐக்யூ ஸ்டோரில் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஐக்யூ 12 34,000க்கு இப்போவே பை பண்ணலாம். இது ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணாலும் பை பண்ண முடியும். அதனால் டக்குன்னு புக் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு இந்த பை நோ ஆப்ஷன் கிடைக்காம போயிடும், சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.